லைஃப் நாளைக்கு நன்றி மட்டும் மறக்காதீங்க. இது பேசிக்கான ஒரு விஷயம். சரி வாங்க போயிடலாம் வாங்க. இல்லைனாக்கா இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் ஷார்ட் கட் மட்டும் தாங்க போட போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி 3 PDF ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது என்ன தான் பார்த்தாலும் சரி நிறைய மறந்து போகுது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டோம்ல இருந்தேன். சரி ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஷார்ட் கட்டுங்க, ரொம்ப பேசிக்கான டைம் செம்மையாக கிடச்சிருக்கு. ஸோ இதை மட்டும் பார்த்தாலே கண்டிப்பாக நாளைக்கு இருக்கிற எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இது வந்து LCM மெத்தட் சொல்லுவாங்க ஷார்ட்கட்டில். சரி வாங்க பார்க்கலாம், இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து பேங்கிங் கான்செப்ட் தான், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், புரியும் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. சரிங்களா, சரி வாங்க டாப்பிக்கில் போயிடலாம். முதல் சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஷின் படிக்கிறேன், இங்கே ஸ்டெப்ஸ்லாம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, டைம் கான்ஸ்டன்ட் அதில் A can do a piece of work in 6 days and B in 9 days. A வந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறார், B வந்து 9 நாளில் முடிக்கிறார். ஓகேங்களா, அதான் இங்கே என்ன எழுதிருக்கேன், A வந்து 6 டேஸும் B வந்து 9 டேஸ்னு எழுதிருக்கேன். சரிங்களா, how many days will both take together to complete the work? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, A B. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள LCM என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது, 3 2 சார் 6, 3 3 சார் 9, 6 3 சார் 18. ஸோ இதான் LCM 18 ஒர்க். அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய மொத்த வேலை என்னன்னா 18 வேலை செய்யணும். அதே 18 ஒர்க் இருக்குது. இப்போ A மட்டும் 6 நாளில் எத்தனை வேலை செஞ்சுருப்பாருனாக்கா 3 வேலை செஞ்சுருப்பார். 3 ஒர்க் பர் டே. ஒரு நாளைக்கு 3 வேலை முடித்தாதான் அவரால் 6 நாளில் 18 வேலையை முடிக்க முடியும். சரிங்களா, அதே B வந்து ஒரு நாளைக்கு 2 வேலையை முடித்தாதான் 9 நாளில் இந்த 18 வேலையை முடிப்பார். சரிங்களா, இப்போ Aவும் B சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? அப்போ Aவும் B இப்போ வந்து வேலை செய்கிறாங்கனாக்கா ஒரு நாளைக்கு 5 வேலை முடிப்பாங்க. இப்போ மொத்தம் 18 வேலையை முடிக்கணுனாக்கா எத்தனை நாள் ஆகும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, தே டுகெதர் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க்கு. ஓகேங்களா, இந்த 18 ஒர்க்கு அவங்க 18 ஒர்க் இருக்குது, அதை முடிக்கணும். அதுக்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க? இவங்க ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாங்க அப்படின்னா 5 வேலை ஓகேங்களா பர் டே அதை வந்து டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ டிவைட் பண்ண என்ன ஆகும், 3.6 கிடைக்கும். ஸோ 3.6 டேஸில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் முடிஞ்சிடும். இவ்வளோதான். இப்போ பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். வாங்க அப்படியே அடுத்ததெல்லாம் போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க, செகண்ட் சம் பாருங்களேன். இது வந்து LCM மெத்தட் சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது ஏ மேன் if man A complete a piece of work in 12 days, ஓகேங்களா, and the same work is completed by B and C in 15 days and 20 days respectively. ஓகேங்களா, in how many days the work is completed if they work together? என்ன சொல்கிறாங்கனாக்கா A வந்து 12 நாளையும் B 15 நாளையும் C 20 நாளையும் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. இதுவும் LCM மெத்தட் தான் போகிறோம் வாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க, ஏவோட வேலை B இதை எழுதி போட்டுக்கிட்டோமா, இது 3த்துக்கு LCM எடுத்தனாக்கா 60 ஒர்க் கிடைக்குமா. இப்போ LCM வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இவர் 5 ஒர்க் பர் டே முடித்தாதான் 12 நாளில் 60 வேலை முடிக்க முடியும். சரிங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், என்னது 5 12 சார் 60, 4 15 சார் 60, 3 20 சார் 60, அந்தமாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 வேலை முடித்தாதான் 15 நாளில் 60 வேலையை முடிப்பார். ஒரு நாளைக்கு ஒரு 3 வேலையை முடித்தாதான் Cன்றவர் 20 நாளில் 60 வேலையை முடிப்பார். ஓகேங்களா, இப்போ டோட்டல் ஒர்க் டே. ஓகேங்களா, டோட்டல் ஒர்க் பர் டே ABC 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ, 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னா ஒரு நாள் ஒர்க் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவர் 5 நாள் முடிச்சிருப்பாரு, இவர் 4 நாள் முடிச்சிருப்பாரு, இவர் 3 நாள் முடிச்சார், மொத்தம் 3 சேர்த்தா 12 ஒர்க்கு. அப்போ 3 பேர் சேர்ந்து செய்யணும் ஒரு நாளைக்கு 12 வேலையை முடிப்பாங்க. அப்போ 60 நாள் எத்தனை நாள் முடிப்பாங்க, அப்போ 60 டிவைடட் பை 12, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு 5 நாள். ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்கள். ஸோ A and B together, ஓகேங்களா, நல்லா பாருங்கள், A and B together can do a piece of work in 5 days. 5 டேஸில் முடிக்கிறாங்க. A alone can do it in 8 days. A மட்டும் 8 நாளில் முடிக்கிறாராம் அந்த வேலையை, மொத்த வேலையை. ஓகேங்களா, B alone can do the same piece of work in, என்ன கேட்டிருக்காங்கன்னா A வந்து அந்த வேலையை 8 நாளில் முடிக்கிறாருன்னா அப்போ B மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இது ரெண்டுத்துக்கு LCM எடுங்க. 5 8 எத்தனை, 8 40 தான் LCM. ஓகேங்களா, இப்போ இதுதான் டோட்டல் ஒர்க். இந்த 40 வேலையை இவர் வந்து Aவும் B சேர்ந்து செஞ்சாங்கனாக்கா 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு 8 வேலை முடித்தாதான் 5 நாளில் அவங்க 40 வேலை முடிக்க முடியும். அதேமாதிரி A மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை முடித்தாதான் 8 நாளில் வந்துட்டு 40 வேலை முடிப்பார். அப்போ ஏவுலேருந்து நல்லா தெரிஞ்சுவாங்க B தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலான்னாக்கா AB A தானே இருக்குது. அப்போ இந்த B வேணும்னாக்கா என்ன பண்ணலாம், A இதில் மைனஸ் பண்ணிடலாமா. அப்போ 8 - 5 இப்போ பாக்கி 3 ஒர்க் பர் டே தான். B உடைய ஒரு நாள் வேலை 3 ஒர்க்கு. சரிங்களா, B உடைய ஒரு நாள் ஒர்க் வந்து 3 வேலையை முடிக்கிறார், ஒரு நாளில் 3 வேலையை முடிச்சுக்கிறார். அப்படின்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கலாம் அவரோட மொத்த B ஃபினிஷ் த ஹோல் ஒர்க்னா மொத்தம் 40 வேலை, 40 × 3. ஸோ பார்த்தீங்கன்னா 13 1/3 வரும். ஓகேங்களா, இதுதான் B உடைய வேலை.
அடுத்தது பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வந்து நார்மல் மெத்தட் பண்ணால் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்களேன், ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் a பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days. ஓகேங்களா, நல்லா பாருங்கள். ஏபி வந்து 8 daysலையும், பிசி 12 daysலையும், சிஏவும் 8 daysல முடிக்கிறாங்கன்ட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இவங்களுடைய எல்சிஎம் என்னது 24 ஒர்க்கு. ஓகேங்களா, 8,12,8 போட்டிங்கனாக்கா 24 கிடைக்கும். இப்போ இவருடைய ஒரு நாள், இவர் வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை முடிச்சாதான் 8 நாளில் 24 வேலை முடிக்க முடியும். ரைட்டுங்களா, அப்போ என்ன அர்த்தம், 3 8s are 24, 2 12s are 24, 3 8s are 24. இந்த ஆர்டரில் எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 பேர், ஐ மீன் இப்போ என்ன சொல்லிருக்காங்கனாக்க ஏபிசி டுகெதர் கேன் கம்ப்ளீட் இட் இன். ஓகேங்களா, ஏவும் பிசியும் மேலே செஞ்சாக்க என்ன ஆகும் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே எல்லாமே 2 2 இருக்குது. அப்போ 2 into a + b + cன்னு வச்சுக்கலாமா, அதுதான் 3 + 2 + 3. ஓகேங்களா, அப்போ 8 ஒர்க்கு, 8 ஒர்க் பர் டே, 2 into a + b + c. அப்போ a + b + c, ஐ மீன் 3 பேரோட வேலை மட்டும் ஒரு நாளோட வேலை கண்டுபிடிக்கனாக்கா இந்த 2 வந்து இந்த அமைச்சிருமா, அப்போ டிவைட் ஆகிடுமா. அப்போ 4 ஒர்க் பர் டே தான். இப்போ ஏவும் பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வேலை முடிப்பாங்க. அப்போ 24 ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதான் கணக்கு. அப்போ டைம் டேக்கன் பை ஏபிசி டுகெதர்னா 24/4 6 daysல முடிப்பாங்க. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஏ கேன் கம்ப்ளீட் a பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. ஓகேங்களா, ஏ மட்டும் 20 days முடிக்கிறாரு. பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 25 days. இதை 25 நாளில் முடிக்கிறார். அதே வேலையை 25 நாளில் முடிக்கிறாரு. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் தே ஸ்டார்ட் த ஒர்க், நல்லா கொஞ்சம் ஸ்டார்ட் த ஒர்க் டுகெதர் பட் ஆஃப்டர் 5 days ஏ லெஃப்ட் த ஒர்க். என்னன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 நாள் கழிச்சு ஏ வேலையை விட்டு போயிட்டாரு, எனக்கு கடுப்பாயிடுச்சுட்டு. ஓகேங்களா, இன் ஹவு மெனி டேஸ் த டோட்டல் ஒர்க் would be finished. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் எவ்வளோ முடிப்பாருன்னு கேட்கல, இன்னும் மொத்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள எல்சிஎம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏபி தானே, ஏபியோட மொத்த வேலை என்னது, இவர் 20 நாள் முடியாது, 25 நாள். அப்போ எதுக்கு எல்சிஎம் என்னது 100. அப்போ 100 வேலை செய்யணும். ஓகேங்களா, இந்த 100 வேலையில் ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 5 வேலை முடிச்சாருனாக்கா 20 நாளில் 100 வேலை முடிப்பார். அப்போ பி மட்டும் செஞ்சாருனாக்கா 4 ஒர்க்கு பர் டே வேணும். ஒரு நாளைக்கு 4 வேலை செஞ்சாருனாக்கா 25 நாளில் 100 வேலை முடிப்பார். இப்போ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி கவனிச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி தானே, ஏ ப்ளஸ் பி ஒரு நாள் ஒர்க் என்னது 5 + 4 9 ஒர்க்கு. இப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கனாக்கா ஒரு நாளைக்கு 9 வேலையை முடிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னாக்கா நல்லா கவனிங்க, இதான் மேட்ரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ டயக்ராம் பார்த்தா செம்ம கப்பியாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, ஒரு பெரிய கோடு போட்டுக்கிட்டோம், எதுக்குனாக்கா ஒரு வேலை. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பாதி பிரிச்சுக்கிட்டோம். ஏன் நம்ம பாதியை பிரிக்கிறோம்னாக்கா ஏவும் பியும் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா, என்ன பண்ணிருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 9. ஓகேங்களா, நல்லா கவனிங்க, ஏவும் பியும் பார்த்தீங்கன்னாக்கா ஏவும் பி சேர்ந்து வேலை செஞ்சாக்கா 9 ஒர்க் பர் டே. ஒரு நாளைக்கு 9 ஒர்க் செய்வாங்க. 5 நாளைக்கு 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 5 days கணக்கு வச்சிங்கனாக்கா 5 × 9 45 ஒர்க் முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இன்னும் 100 ஒர்க்கு, மொத்த ஒர்க்கு 100ல் 45 போச்சுன்னா என்னது 55 ஒர்க் இருக்குது பாக்கி. இந்த 55 ஒர்க்கை பி மட்டும்தான் செஞ்சாகணும். ஏன்னா ஏ தான் வேலையை விட்டு போயிட்டார்ல. இப்போ இந்த 55 ஒர்க்கை பி மட்டும்தான் செய்யணும்னா பியோடைய ஒரு நாள் வேலை என்னது 4. ஒரு நாளைக்கு அவர் 4 வேலை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 55 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னாக்கா 13/3/4 days கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு 5 days வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இப்போ நம்மளே டோட்டல் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5 இந்த 13/3/4 ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்படி ஒரு ஸ்டெப் வந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5யும் இந்த 13யும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3/4 அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ 18/3/4 days ஆகிடும். ஓகேங்களா, செம்மையாக இருக்குங்க, ஈஸி. அவங்க ஆர்எஸ்எம் பாருங்கள். ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் a பீஸ் ஆஃப் ஒர்க். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா இதுக்கு மேலே முன்னாடி நினச்சா இப்போ பின்னாடி ஒருத்தர் வேலையை விட்டு போயிடுவார். ஓகேங்களா, ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் a பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days and 36 days ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா, ஏ வந்து 20 நாள் வேலை செய்கிறாரு, பி 36 நாள் வேலை செய்கிறாரு. மொத்தமாக எங்களுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 72 கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ ஏ மட்டும் பார்த்தா 3 ஒர்க் பர் டே. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சாருனாக்கா 24 நாளில் 72 வேலை முடிப்பார். இவர் பி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு 2 நாள், ஐ மீன் ஒரு நாளைக்கு 2 வேலை முடிச்சாருனாக்கா 36 நாளில் 72 வேலை முடிப்பார். இப்போ என்ன சொல்லிட்டாங்கனாக்கா நல்லா கவனிங்க, தே ஸ்டார்ட் த ஒர்க்கு, வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் 3 days பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் ஏ லெஃப்ட். வேலை முடிகிற நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஏ வேலையை விட்டு போயிட்டாரு. செம்ம கடுப்பாகும்ல, புரியுதுங்களா. இன் ஹவு மெனி டேஸ் வில் த டோட்டல் ஒர்க் பி கம்ப்ளீட்டட். இப்போ ஹவு மெனி டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை முடிப்பாங்க, 5 ஒர்க் முடிப்பாங்க. ஏன்னா 2 3 + 2 5. ஓகேங்களா, உங்களோட ஒரு நாள் வேலை வந்து 5 ஒர்க் பர் டே. அதே டயக்ராம் தான் இங்கேயும்.
ஒரு பெரிய கோடு போட்டுக்கிட்டோம். ஏன் கோடு போட்டோம்னாக்கா மொத்த வேலை, இந்த மொத்த வேலையில் ஒரு பாதி வேலை பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டு 3 டேஸில் ஓகேங்களா, லாஸ்ட்டு 3 டேஸில் ஏ வேலையை விட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே பி மட்டும்தான் வேலை செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். பியோடைய ஒரு நாள் வேலை என்னது, ஒரு நாளைக்கு ஒரு 2 வேலை முடிப்பார். ஓகேங்களா. அப்போ 3 நாளைக்கு அவர் என்ன செஞ்சுருப்பார், 6 ஒர்க்கு முடிச்சிருப்பார். ஓகேங்களா. மொத்த வேலை என்னது 72 வேலை. இந்த 72 வேலையில் 6 வேலை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிட்டோன்னா 66 ஒர்க்கு பாக்கி இருக்கும். இந்த 66 ஒர்க்கை தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க, 5 ஒர்க் முடிப்பாங்க. அப்போ 5 ஒர்க்கை இந்த 66 ஒர்க்கை டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும், 13 1/3, 13 1/5 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த 13 1/5யும் 3 ஆட் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் சரி இந்த 13 3 மட்டும் ஆட் பண்ணுங்கள், 16 1/5 டேஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்ப்போமா. ஏ கேன் கம்ப்ளீட் a piece of work in 9 days and B is 12 days respectively. ஓகேங்களா. ஏ வந்து 9 டேஸ்லையும் பி வந்து 12 டேஸ்லையும் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 ஒர்க் கிடைக்கும் டோட்டல் ஒர்க்கு. ஓகேங்களா. நல்லா கவனிங்க. இஃப் தே ஒர்க் ஃபார் ஏ டே ஆல்டர்னேட்லி ஓகேங்களா, ஆல்டர்னேட்டிவ் வேலை செய்கிறாங்களா. எப்படின்னா ஏ ஒரு நாள் வேலை செஞ்சேன்னா அடுத்த நாள் பி வேலை செய்வார், அடுத்த நாள் ஏ வேலை செய்வார், அதுக்கப்புறம் பி செய்வார், அதுக்கப்புறம் ஏ செய்வார், அதுக்கப்புறம் பி செய்வார். இதுமாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி வேலை செய்கிறாங்க. இப்போ ஏவுடைய ஒரு நாள் வேலை 4 ஒர்க் பர் டேனாக்கா இந்த 4 எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுதா, இந்த எல்சிஎம் தான். இந்த 36 கிடைக்குதுல, அப்போ இந்த 9 வந்து டிவைட் பண்ணுங்கள். 36 டிவைடட் பை 9 என்னது, ஸோ 4 அந்த தான். ஓகேங்களா. அதே தான். ஓகேங்களா. ஸோ இங்கே 3 ஒர்க் 3 வேலை ஒரு நாளைக்கு முடிக்கிறாருன்னா 12 நாளில் 36 வேலையை முடிப்பார் பி. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஓகே, ஏவோடைய ஒரு நாள் வேலை 4 ஒர்க்கு, பியோட ஒரு நாள் வேலை 3 ஒர்க்கு, மொத்தமாக எத்தனை வேலை செஞ்சுருக்காங்க, இது ஒரு நாள் இது ஒரு நாள், அப்போ 2 நாளைக்கு 7 ஒர்க் முடிக்கிறாங்க. ரைட்டுங்களா. அப்போ 7 ஒர்க்கு 2 டேஸ்னால் அதுக்கு அடுத்த நாள் வந்து பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஏ நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்கன்னா ஏ பிகின்ஸ் த ஒர்க். ஓகேங்களா. ஏ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அதனால் நம்ம ஏ வந்து முதல்ல வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ நல்லா கவனிங்க. நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 36 ஒர்க்கு. ஓகேங்களா. மொத்த வேலை 36 ஒர்க்கு. நம்மளுக்கு இவங்க வந்து 2 நாளைக்கு 7 ஒர்க் முடிக்கிறாங்கன்னா அப்போ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்மளுக்கே தெரியும் 5 7 35. ஓகேங்களா. அப்போ 5 8 வராது, அப்போ 5 7 போடலாம். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. 5 மடங்கு வச்சுக்கிட்டோம்னாக்க 10 நாளில் 35 வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னது, 36 வேலையில் 35 வேலையை முடிச்சிட்டாங்க. பாக்கி இருக்குது ஒரு வேலை. இந்த ஒரு வேலையை யார் பண்ணிருப்பானுங்க, ஏ தானே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு வேலையை ஏ தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அப்போ ஏவுடைய ஒரு நாள் வேலை என்னது 4. ஓகேங்களா. அப்போ 1/4 ஆகிடுமா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஏவுடைய அந்த ஒரு வேலையை வந்துட்டு ஏ தான் முடிச்சிருக்காரு. ஓகேங்களா. அப்போ அது 1/4. மொத்தம் வேலை மொத்தம் எத்தனை நாள் எடுக்கு, டோட்டல் டைம் என்ன எடுக்கு, இங்கே 35 வேலையை செய்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிட்டாங்க ப்ளஸ்ஸு 1/4. ஓகேங்களா. அப்போ 10 1/4 ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா. இந்த சம் பாருங்களா. இப்போ ஜென்ரலாக தெரிஞ்சவங்க ஒர்க் எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன் பை ஹிம். ஓகேங்களா. ஒர்க் எஃபிஷியன்சி ஆஃப் எனி ஒர்க்கர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன் பை ஹிம். ஓகேங்களா. தான் மேட்ரு. ஒன்றும் இல்லை, ஒர்க்கை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/time. இந்த மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏவுடைய ஒரு நாள் வேலை என்ன சொல்லுவோம், இப்போ ஏ வந்து 2 நாள் வேலை முடிப்பாருனாக்கா அது ஒரு நாள் வேலைன்றது 1/2 போடுவோம்ல. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ஒர்க்கை வந்துட்டு 1/time சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ஒரு பேசிக் சம் இருக்கும், பார்ப்போம். ஓகேங்களா. கொஷின் சொல்கிறேன் பாருங்கள். ஏ இஸ் ட்வைஸ் அஸ் குட் எ ஒர்க் மேன் அஸ் பி. ஓகேங்களா. அண்டு டுகெதர் தே ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days. இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ அலோன் ஃபினிஷ் த ஒர்க். என்னக்கா இப்போ என்ன நம்ம ரேஷியோவில் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஏ இஸ் ட்வைஸ் அஸ் சொல்லிட்டாங்களா, கம்பேர் பண்ணிருக்காங்களா. ஏ வந்து 2 மடங்கு பியை விட அதிகமாக சீக்கிரம் முடிச்சிடறாருனாக்கா அப்போ ஏ வந்து 2 பி வந்து 1 அர்த்தம். ஓகேங்களா. அப்போ 2:1 எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி, ஏவும் பி சேர்ந்து வேலை செய்து 18 நாளில் முடிச்சிருவாங்களாம். ஓகேங்களா. அதான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன். ஓகேங்களா. ஏ மட்டும் எத்தனை நாள் வேலை முடிப்பார் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய டைம் டேக்கன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அப்போ ஒர்க் டன் என்னன்னு எப்படி கண்டுபிடிங்க, ஒர்க் டன் பை ஏ பை பி அப்படின்னா என்ன அர்த்தம், இதனுடைய மொத்தது என்னது, மொத்த வேலை என்னது, பார்ட்ஸ் என்னது, இப்போ 2x + 3x வச்சுப்போமா. அப்படின்னா அர்த்தம் 3 ஒர்க்கு. ஓகேங்களா. மொத்தம் 3 ஒர்க்கு. இந்த 3 ஒர்க்கு இந்த 3 ஒர்க்கு இன்ட்டு 18 போட்டிங்கனாக்கா மொத்தம் 54 ஒர்க் கிடைக்கும். மொத்த வேலை 54 வேலை. ஓகேங்களா. இந்த 54 வேலை ஏ மட்டும் முடிக்கணுனாக்கா எத்தனை நாள் முடிப்பார், ஏ வந்து 2 ஒர்க்கு. ஓகேங்களா. அப்போ 54/2, ஸோ 27 டேஸில் அவர் முடிப்பார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க, ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான டாபிக் இது.
ஓகேங்களா? ஓகே, இஃப் த ரேஷியோ ஆஃப் ஒர்க் எஃபிஷியன்சி ஆஃப் A and B is 6:5, that of B and C is 6:5. If A can complete the piece of work in 2 days, in how many days the same work can be completed by B separately? ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்கனாக்கா ஒர்க் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா A and B வந்து 6:5 அண்ட் பிக்கு சிக்கு வந்து பார்த்தா 6:5 தானா? ஓகேங்களா? A can complete the piece of work in 2 days. A மட்டும் 2 நாளில் வேலையை முடிப்பார். இன் ஹவு மெனி டேஸ் த சேம் ஒர்க், அந்த A வேலையை முடிச்சா திரும்ப அதே வேலையை B எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது நேற்றே போட்டோம்ல, ரேஷியோ போட்டுருந்தோம்ல, ஏஸ்ட்டு பிஸ்டிஸையும் போட்டுப்போம். 6:5 6:5 இந்த 5 எடுத்து அப்படியே போட்டுப்போம், இந்த 6 எடுத்து இங்கே போட்டுப்போம். இந்த இது ஓகேங்களா? இது அப்படியே இந்த வந்துருமா? ஸோ 36 அப்போ மல்டிபிள் பண்ணால் 36:30:25 கிடைக்குமா? ஏபிசி கிடச்சிச்சா? இப்போ டைம் டேக்கன் பை ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 நாள் வேலை செய்கிறாரு. ஓகேங்களா? ஒர்க் டன் பை ஏ அப்படி கண்டுபிடிச்சோன்னாக்கா 2 × 36. இந்த 36 எங்கே இருந்துச்சு? ஏவுடைய 36 ஒர்க். ஓகேங்களா? அப்போ 2 × 36 72 வேலையை முடிப்பார். ஓகேங்களா? ஏ மட்டும். ஓகேங்களா? இப்போ டைம் டேக்கன் பை பி அப்படின்னாக்கா இந்த மொத்த வேலை, இந்த 72 வேலையை பி எத்தனை நாள் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 30 இருக்கா, அந்த 30 டிவைட் பண்ணிட்டுருங்க, அவ்வளோதான். 2/5 டேஸில் முடிப்பார் பி, அவ்வளோதான். இப்போ இது பாருங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. மேனு ஒர்க் ஹவர் ஃபார்முலா. ஓகேங்களா? மோர் மேன் கேன் டூ மோர் ஒர்க். மோர் ஒர்க் மீன்ஸ் மோர் டைம்ஸ் ரெக்வயர்ட் டு டூ ஒர்க். ஓகேங்களா? மோர் மென் கேன் டூ சேம் ஒர்க் இன் லெஸ் டைம். இந்த மேலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா காண்டாயிடுங்க. அதனால் டேரெக்டாக ஃபார்முலா போயிடலாம். ஓகேங்களா? M1 D1 H1 divided by W1 R1 equal to M2 D2 H2 divided by W2 R2. M1 என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் பர்சன், Dனாக்க நம்பர் ஆஃப் டேஸ், Hனாக்க நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், Wனாக்க ஒர்க்கு, Rனாக்க ரேட். ரேட் இன் ருபீஸ் சொல்லலாம். ஓகேங்களா? சரி வாங்க, இதான் ஃபார்முலா. இந்த கண்டென்ட் வச்சு நம்ம சம்குள்ள போயிடலாம். இஃப் 10 men, ஓகேங்களா, 10 men கம்ப்ளீட் ஹாஃப் ஒர்க்கு, ஏன்னா ஒர்க்கு கீழே போடும். ஹாஃப்னா அது 1/2. ஓகேங்களா? ஒரு வேலை 2, ஐ மீன் 1 பாதி வச்சிட்டாங்க, அதான் பாதி தாங்க 1/2. ஐயோ படுத்துதே நம்மளை இன்றைக்கி. 12 டேஸில், இன் 12 days when they work 8 hours a day, 8 hours per day. ஓகேங்களா? இன் ஹவு மெனி டேஸ் 18 men complete the full work. ஃபுல் ஒர்க்னா 1. ஓகேங்களா? ஃபுல் ஒர்க்கு when they work 6 hours a day. இந்த டேஸ் என்னன்னு கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 வந்து மேலே போயிடுமா? 1/2 இருக்குது. இப்போ 10 × 12 × 8 × 2 ஆகிடுமா? 18 × D2 × 6 ஆகிடுமா? ஸோ அப்போ D2 = 160/9 வருமா? அப்போ கட் பண்ணோன்னாக்கா 17/9 டேஸ் வருமா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த டைப்பிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னாக்கா A men ஆர் B woman, ஓகேங்களா, can do a piece of work in D days. ஓகேங்களா? then X men and Y woman together finish the whole work. ஓகேங்களா? இன்னும் எத்தனை டேஸ் அதான் கேட்டிருப்பாங்க. இதான் கண்டிஷனு. இப்படி வந்துச்சுனாக்கா இதை நம்ம டின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ டின்னு வச்சுக்கிட்டோம். மேலே இருக்குல்ல A × B × D, மேலே இருக்குது, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிட்டோம். ஓகேங்களா? A × B × D, அங்கே என்னென்ன வேலை இருக்குது அதை எழுதிப்போம். ஏன்னா ஆறுனாக்கா மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே ஆறுனாக்கா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். நான் நம்ம இங்கே மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். இதான் ஷார்ட்கட்டு, நல்லா கவனிங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் தான், நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ்மென் இருக்காங்கல்ல கீழே, X × B கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ளஸ், ஏன்னா அண்டுனா ப்ளஸ். ஓகேங்களா? Y × A. ஓகேங்களா? இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு சம் போடுவோமா? 3 men, ஓகேங்களா, 3 men ஆர் 4 women, ஓகேங்களா, கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 43 days. ஓகேங்களா? இது A, இது B, இது D. ஓகேங்களா? அடுத்தது இன் ஹவு மெனி டேஸ் 7 men அண்ட் 5 women கேன் டூ சேம் ஒர்க் இன் எத்தனை டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னாக்க என்ன பண்ணுவீங்க? இது வந்து ப்ளஸ் போட்டுக்கலாமா? 7 men + 5 women, இது வந்து எக்ஸு, இது ஒய், இது வந்து டி. நம்ம கொஷின் தெரியாது. ஸோ டி = மேலே இது 3 மல்டிப்ளை பண்ணுறோமா? 3 × 4 = 43. ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கிறது என்னது? எக்ஸ் × ஒய்யா, இங்கே டி இருக்குதா? நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் × B ப்ளஸ் ஒய் × A. இப்போ 4 × 7 + 5 × 3. இது பாருங்களா, கீழே முதல்ல எதுவுமே எடுத்து டேரக்ட் அடிக்குது. இருந்தால் போர்ட் மாதிரி சொல்லு, முதல்ல பாசிட்டிவ் பண்ணால் தான் பண்ண முடியும். இது எடுத்து அப்புறம் 43 கேன்சல். ஸோ 12 டேஸில் முடிப்பாங்க. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து 3 பேர் கொடுத்துறாங்க, மென்னு, உமனு, சில்ட்ரன்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? அதே தான். A men, B women, C children, R. ஓகேங்களா? A men ஆர் B women ஆர் C children.
இஸ் டி டேஸில் முடிக்கிறாங்க, கேன் டு ஒர்க் இன் டி டேஸ். தென் எக்ஸ்மேன் அண்ட் ஒய் உமன் அண்ட் இசட் சில்ட்ரன் கேன் கம்ப்ளீட் ஐ மீன் டுகெதர் எத்தனை நாளில் முடிப்பாங்க கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதான் கண்டிஷனு. இப்படி வந்துருச்சு எனக்கு ஃபார்முலா என்னன்னாக்க நல்லா கவனிங்க. அதே தான் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி மேலே வந்து 4 மல்டிப்ளை பண்ணி போட்டோமா. அடுத்தது பாருங்கள். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் இருக்குல்ல, இது இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகேங்களா, இப்போ ஏவை விட்டுருங்க. ஓகேங்களா, பி இன்ட்டு சி எக்ஸ்பிசி. ஓகேங்களா, ப்ளஸ் ஏன்னா இங்கே அண்டு வந்துக்குள்ள ப்ளஸ் போட்டோம். ஓகேங்களா, இப்போ ஒய்க்கு வருதுனாக்க ஒய்க்கு பார்த்தீங்கன்னாக்க பியை விட்டுறணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். ஓகேங்களா, ஒய் இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஓகேங்களா, ப்ளஸ் ஓகேங்களா, இப்போ இசட்டுக்கு வரும்போது இசட்னாக்க சியை விட்டுருவோம். ஓகேங்களா, அப்போ என்ன வரும், ஏ இன்ட்டு பி வரும். இசட் இன்ட்டு ஏ இன்ட்டு பி, இதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த தயவுசெய்து ஃபார்முலா மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மில் போயிடலாம். 1 man or 2 boys or 3 girls, 1 man or 2 boy or 3 girls நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம்னு சொன்னப்பே. ஓகேங்களா, கேன் டூ a piece of work in 80 days. ஓகேங்களா, in how many days 1 man 1 boy and 1 girl can do same work in எத்தனை நாளில் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது எக்ஸ், இது ஒய், இது இசட், இது டின்னு வச்சு கேபிட்டல் டின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அதே ஃபார்மெட்டு தாங்க. மேலே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோமா, 1 × 2 × 3 × 8 இப்போ கீழே வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இது எக்ஸ்னாக்க இந்த பிசியும் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேங்களா, 1 × 2 × 3 இப்போ ஒய் வச்சுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், இதை விட்டுருவோம். ஓகேங்களா, அப்போ என்னாகும், ஸோ 1 × 3 × 1. ஓகேங்களா, இப்போ இசட் வரும்போது என்ன பண்ணுவோம், இதை விட்டுருவோம், இது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். ஓகேங்களா, 1 × 2 × 1. ஓகேங்களா, ஸோ அந்தமாரி போட்டிங்கனாக்கா கீழே வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணாக்கா 6 + 3 + 2 வரும், 11 வந்துடும். மேலே வந்து 6 × 8 வரும். ஸோ கட் பண்ணிங்கனாக்கா 40 days வரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் அண்ட் ஒர்க். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கனாக்கா விட்டு போயிட்டே இருங்க. இதுதான் ஈஸியான மெத்தடு. தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக மறக்காது உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான ஷார்ட் கட்டுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டெப்த்தாக ஷார்ட் கட்டை தான் கொடுத்துருக்குறேன். ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய டைம் விட்டு உங்களுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது முழுசாக பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பலன். எனக்கு அதில் தான் சந்தோஷம். ஓகேங்களா, எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, அடுத்த ஒரு 2 நாளைக்கு இது வீடியோஸ் போகிறோம் உட்காந்து படுறான்னு தான் சொன்னாங்க. ஓகேங்களா, 3 நாள் உட்காந்து படி அப்படின்ட்டு. நான் இருந்தாலும் உங்களுக்கு தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு. நான் அதுலேருந்து என்றைக்குமே வார்த்தை பெறல மாட்டேன். என்னால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.